வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் செய்யலாம். நான் இரும்பு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வந்த பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த எள்ளும் கொஞ்சம் வெடித்து வரட்டும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் சேர்த்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன். தாளிப்பு வடகம் சேர்த்துட்டு இந்த வடகம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன், தோல் உரிச்சிட்டு. காரத்துக்காக 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் கருகிடாமல் இதை 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். மிளகாய் கருகிடாமல் பார்த்துக்கணும். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். நான் வாழைப்பூவோடைய நடுப்பகுதி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த துவையல் அரைக்கிறதுக்கு தேவைப்பட்டால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நடுப்பகுதியில் இந்த மாதிரி இருந்தால் அதை சுத்தம் பண்ணாமல் அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வாழைப்பூ கொஞ்சம் சுருள வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன கோலி குண்டு சைஸுக்கு புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைப்பூ கொஞ்சம் சுருண்டு வரட்டும் இந்த மாதிரி. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டோன்னு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தி. வேணும்னா இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பூவை அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை பரட்டி எடுத்துக்கலாம். தாளிக்காமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோதான், வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.